அன்னையுடைய அகமும் புறமும் அப்படிங்கிற ஒரு கருத்தின்படி பார்த்தோம்னா, அகமே புறங்கிற ஒரு கோட்பாட்டின்படி பார்த்தோம்னா, வீட்டை சுத்தப்படுத்துறது, பொருள்களை ஒழுங்காக அடுக்கி வைக்கிறது எல்லாமே ஒரு அவுட்வேர்டாக செய்யக்கூடிய ஒரு வெறும் பணிகள் இல்லை, ஒரு செயல்கள் அல்ல. அதை மாதிரி செய்யறதன் மூலமாக நம்முடைய அகம் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள நெஞ்சத்தில் நம்முடைய மனதை, நம்முடைய உணர்வை சீரமைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சியாக அது அமையும். அதனால் அகமும் புறமும் ஒன்றை ஒன்று பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி. இந்த விஷயமா அன்னையுடைய நூற்தொகுதியில் காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டைனிங் ரூம் சொல்லக்கூடிய உணவுக்கூடம், ஆசிரம உணவுக்கூடம் தொடர்பான அன்னையுடைய கடித போக்குவரத்தில் இதை பற்றிய விஷயங்கள் இருக்குது. அங்கே சேவையாற்றிட்டு இருந்த ஒரு சாதகர், இப்போ எல்லாமே சுத்தமாக இருக்குது, உங்களுடைய வழிகாட்டுதலின்படி இங்கே எல்லாமே இப்போ சுத்தமாக இருக்குது, ஆனாலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுடைய பொய்மைகள்லேருந்து, பொய்யான இயல்புகள்லேருந்து நம்ம அதை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் எழுதியிருப்பார். க்ளீனாக இருந்தாலும் கூட சிலதெல்லாம் இந்த ஃபால்ஸ்ஹுட் சொல்லக்கூடிய விஷயம், ஃபால்ஸ் நேச்சர்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து நம்ம மேலே வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத ஆசிரமத்தில் உணவு கூடத்தில் பணியாற்றின ஒரு சேவை புரிந்த ஒரு சாதகர் அதை எழுதியிருப்பார். பொய்யான இயல்புகள்லேருந்தும் பொய்மையிலேருந்தும் நம்ம கடந்து உயரணும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுக்கு அன்னை சொன்ன பதில் என்னென்னா, ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த ஃபால்ஸ்ஹுட் சொல்லக்கூடிய பொய்மையை ஜெயிச்சிட்டோன்னா நம்மளுடைய எல்லா சிரமங்களுமே மறைஞ்சிரும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போது அதன் மூலம் என்னென்னா, அன்னை வெளிப்புற சுத்தத்தை மட்டுமே அவசியம்ன்றதை மட்டும் அவர் சொல்லாமல், உண்மையான மாற்றம், உண்மையான சுத்தம் என்னென்னா அகத்தில் இருக்கக்கூடிய தூய்மையிலையும் பொய்மையை வெல்வதிலையும் தான் இருக்குங்கிறத அன்னை உணர்த்துறது நமக்கு புரியும். அகத்தில் இருக்கக்கூடிய தூய்மைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பவித்திரம்னு சொல்லுவாங்க. இது தொடர்பான பதிவுகளை அடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.